இது உங்களுக்கு சந்தேகமே வேண்டாம், இது மயிலோட அம்மாவோட கையெழுத்து தாங்க. எப்படி பரமன் சார்? கையெழுத்து போட மாட்டாங்கன்னு சொன்னதா தானே சொன்னீங்க. நான் பேசும்போது கூட அவங்க என்கிட்ட பிடி கொடுத்தே பேசலையே. ஆண்டவரே, ஆரம்பத்துல என்ன நடக்குதுங்கிறது முக்கியம் இல்லைங்க, கடைசியில எப்படி முடியுதுங்கிறதானு முக்கியம். அப்புறம் முதல்ல அந்த அம்மா ஒத்து வரலைங்கிறது உண்மைதானுங்க. நீங்க போன் பேசணும்னு உங்க குரலை கேட்டோன்னு அந்த அம்மா அப்படியே மெல்ட் ஆயிட்டாங்க. ஆண்டவரே, உடனே ஃபார்ம் வாங்கினா கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. ரொம்ப சந்தோஷம் பரவன் சார். என் பையனை வெளியவே கொண்டு வந்துட முடியாதோன்னு இவ்வளவு நாளா நான் ரொம்ப டென்ஷன்ல இருந்தேன். அவனை வெளியே கொண்டு வர்றதுக்கு என்ன வழி இருக்குன்னு நான் யோசிச்சு தலையை வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. யார் கையெழுத்து போட்டிருக்காங்க தெரியுதா? இது உன் அம்மா கையெழுத்தா? தம்பி மேல கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கிக்கிறேன்னு சொல்லி உங்க அம்மா கையெழுத்து போட்டு கொடுத்துருக்குது. இல்ல சார், நான் நம்ப மாட்டேன். நீங்க ஏதோ இதுல தில்லு முள்ளு பண்ணிருக்கீங்க. இதுல எந்த தில்லு முள்ளும் இல்ல, போர்ஜரி இல்ல புதமணி. இப்பதான் உங்க வீட்டுக்கு போய் உங்க அம்மாவை பார்த்து பேசி கையெழுத்து வாங்கிட்டு வர்ற. நீதான் பழைய பகைய மனசுல வச்சுக்கிட்டு ஆண்டவரை பழி வாங்கணும்னு துடிக்கிற. ஆனா உன்ற அம்மா அப்படி இல்ல, அவங்க கருணையின் வடிவம், பேரன்போட அடையாளம். ஆண்டவர் போன்ல பேசுனதுமே சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு மறுவார்த்தை பேசாம கையெழுத்து போட்டு கொடுத்துட்டாங்க. புதமணியே, இது ஆரம்பம் தான். அப்படியே எல்லாத்தையும் படிப்படியே உடைச்சு தம்பியை வெளியே கொண்டு வந்துருவோம்ல. நீங்க செஞ்சது கொஞ்சம் கூட நியாயமே இல்ல சார். நாங்க எல்லாரும் போராடி அந்த கும்பலை பிடிச்சிருக்கோம். அங்க இங்கன அலைஞ்சு தெரிஞ்சு ஆளாளுக்கு சாட்சியை திரட்டி இருக்கோம். ஆனா நீங்க குறுக்கு வழியில போய் எல்லாத்தையுமே கெடுத்துட்டு வந்திருக்கீங்க. அப்ப நாங்க பட்ட கஷ்டத்துக்கெல்லாம் என்ன சார் அர்த்தம்? இந்த கேஸ்ல இருந்து ஒருத்தனையும் நான் தப்பிக்க விட மாட்டேன். மாட்டின எல்லாருக்கும் கண்டிப்பா தண்டனை கிடைக்கும். அஸ்திவாரமே ஆட்ட கண்டுருச்சு. இனிமேல உடல் ஒண்ணும் பண்ண முடியாது. அதிகாரத்தை எதுக்காம அனுசரிச்சு போறதுதான் நம்மள மாதிரி ஆளுகளுக்கு நல்லது. இங்க பாரு, சும்மா முரண்டு பிடிச்சீங்கன்னா நஷ்டம் உனக்கு தான். நீதி உன்ற அம்மா உனக்கு புரிய வைக்க என்ன? இவ கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சவன நீ ஈஸியா வெளியில அனுப்பிடலாங்கிற அந்த கோவத்துல இவ கேள்வி கேக்குறது நியாயம் தானே? அதுக்கு பதில் சொல்லு நீ. ஏய், எதுவா இருந்தாலும் நான் மயில் கிட்ட பேசிக்கிறேன். நீ தேவையில்லாம தலையிடாத. என்னம்மா பேச போற? என்ன காரணம் சொல்ல முடியும் உன்னால? மணி அக்கா கிட்ட நகை அடிச்சுட்டு ஓடினவன நான் தான் துரத்தி புடிச்சேன். அதுக்காக தான் எஸ்பியே என்ன பாராட்டினாரு. மீடியாவிலயும் பக்கம் பக்கமா என்ன பத்தி எழுதுனாங்க. இப்ப என் அம்மாவே அவன் வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க? மணி அக்கா கிட்ட நகை அடிச்சுட்டு ஓடினவன நான் தான் துரத்தி புடிச்சேன். அதுக்காக தான் எஸ்பியே என்ன பாராட்டினாரு. மீடியாவிலயும் பக்கம் பக்கமா என்ன பத்தி எழுதுனாங்க. இப்ப என் அம்மாவே அவன் வெளியே வர்றதுக்கு உதவி செஞ்சாங்கன்னு சொன்னா அவங்க என்ன பத்தி என்னமா நினைப்பாங்க? என்ன கூப்பிட்டு விசாரிச்சாங்கன்னா நான் என்ன பதில் சொல்றது? என் அம்மாவே என்ன ஏமாத்திட்டாங்கன்னு சொல்லட்டுமா? இல்ல எதுவுமே சொல்ல முடியாம கூனி குறுகி போய் நிக்கட்டுமா? இந்த ரெண்டுல எது நடந்தாலும் எனக்கு கேவலம் தானம்மா.
பாராட்டின அதிகாரி முன்னாலேயே நான் அசிங்கப்பட்டு நிக்கிறது தான் உனக்கு சந்தோஷமா? இதுக்குதான் நீ என்ன போலீஸாக்கி அழகு பாத்தியா? மயிலு, உன் கோவம் நியாயம்தான். ஆனா கொஞ்சம் நிதானமா பேசுடி. என்னால முடியலக்கா. நான் தனியா நின்னு இந்த காரியத்தை செய்யல. ஒரு டீமா சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்கோம். அந்த கும்பலை பொறி வச்சு பிடிக்கிறதுக்கு நாங்க ஒரு பெரிய டிராமாவே போட்டிருக்கோம். அவ்வளவு ஏக்கா செயின் அடிச்சவ கத்தியால குத்தி இருந்தா மணி அக்காவுக்கு பெரிய ஆபத்தா இருக்கும். அந்த ராஸ்கலை பிடிக்கிறதுக்காக அக்கா தான் உசிரியே பணைய வச்சிருக்காங்க. இப்ப அவங்க முகத்துல நான் எப்படிக்கா முழிக்கிறது? உங்க அம்மா அவனை மன்னிச்சு விடதா நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டமான என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டா நான் என்னக்கா பதில் சொல்றது? என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு அம்மாவா நான் செஞ்சது சரிதான் மயிலு. இப்ப இந்த கேஸ வாபஸ் வாங்கினதுனால அந்த இன்ஸ்பெக்டருக்கு மேல இருக்கிற பகை தீரும்னு நான் நம்புறேன். இது நீ தப்புன்னு நினைச்சா எனக்கு நீ என்ன தண்டனை வேணும்னாலும் கொடு, நான் அதை ஏத்துக்கிறேன். அம்மா, பகை தீரத்துக்காக மட்டும் நீ இந்த காரியத்தை செஞ்ச மாதிரி எனக்கு தோணலம்மா. இதுக்கு பின்னால சொல்ல முடியாத காரணம் வேற ஏதோ இருக்கு. என்னக்கா சொல்ற? அந்த ஏட்டு வந்து பேசினப்ப முதல்ல அம்மா சைன் போட ஒத்துக்கல. என் பொண்ணை கேட்காம நான் எதையும் செய்ய மாட்டேன்னு தான் சொன்னாங்க. ஆனா அந்த இன்ஸ்பெக்டரே போன் பண்ணி அம்மா கிட்ட பேசினதும் அம்மா அப்படியே தலைகீழ மாறிட்டாங்க. ஒரு செகண்ட் கூட யோசிக்காம கையெழுத்து போட்டுட்டாங்க. அதான் ஏன்னு எனக்கும் புரியல. சார் உன்கிட்ட என்னமா பேசினாரு? உன்னை என்ன சொல்லி மிரட்டினாரு? நீ ஏன் அவருக்காக பயந்து இந்த வேலையை செஞ்ச? பயம்லாம் ஒண்ணு இல்லையே. போய் சொல்லாதம்மா. நானும் ஆரம்பத்துல இருந்து பாத்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ அவர் முன்னாடி வரதுக்கே பயப்படுற. அவர் வீட்டுக்கு வந்தாலும் நீ ஒளிஞ்சுக்கிற. நீ ஸ்டேஷனுக்கு வந்தாலும் அவரை பார்க்காம பயந்து ஓடிடுற. அவர் போன்ல பேசினாலும் பயப்படுற. உனக்கும் அவருக்கும் என்னதான் பிரச்சனை? அவர் விஷயத்துல மட்டும் நீ இப்படி வித்தியாசமாவே நடந்துக்கிற. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் எதுவும் இல்ல மயிலு. அந்த ஆளை பார்த்து நான் பயப்படல. அவர் என்ன மிரட்டவும் இல்ல. அவரு அவர் அவர் ஒரே பையனுடைய எதிர்காலம் ஜெயில வீணாயிடக்கூடாதுன்னு வருத்தப்பட்டாரு. அந்த பையனோட அம்மாவும் அழுதுட்டே இருக்கிறதா சொன்னாரு. அந்த அம்மா மேல இருக்கிற பரிதாபத்துல தான் நான் இப்படி செஞ்சேன். சென்டிமெண்டா பேசி மனச வேணா அவரு மாத்திருக்கலாமா? ஆனா ஏன் முடிவை அவரால மாத்தவே முடியாது. நீ வாபஸ் வாங்கினாலும் மத்தவங்க கொடுத்த கேஸ் இருக்கு. அவங்களும் இத பின் வாங்கினாலும் நான் இத விட மாட்டேமா. திருவிழாவுல திருடும் போது அவரோட பையனை நான் நேரடியா கையும் களுமா புடிச்சிருக்கேன். அவன் திருடன்றதுக்கு நானும் மணி அக்காவும் தான் முக்கியமான சாட்சி. நாங்க ஒன்னா சேர்ந்து நிச்சயமா அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுப்போம். அவன் அப்பா இல்ல, அந்த சாமியே நினைச்சாலும் இனி அவனை காப்பாத்த முடியாது. அவ லெவலுக்கு இறங்கி வந்து நீங்க வேலை செய்யணும் சார். ஒரு புருஷன் பொண்டாட்டிக்கு என்னெல்லாம் உதவி செய்வான், எப்படிலாம் தாங்குவான்னு நீங்க யோசிங்க. அதே மாதிரி நீங்களும் அவளை தாங்கி பிடிக்கணும் சார். இப்படி ஒரு புருஷன் நம்மளுக்கு கிடைச்சா எப்படி இருக்கும்னு அவளை ஏங்க வைக்கணும் சார். இந்த யோசனை நல்லா தான் இருக்கு. ஆனா நான் இன்னும் அவளுக்கு வெளியாளா தானே இருக்கேன். கொஞ்சம் கிட்ட நெருங்கினாலே அவ அப்படி முறைக்கிறா. இந்த லட்சணத்துல ஒரு புருஷனோட ரோல் எல்லாம் நான் எப்படி தேர்வு செய்ய முடியும்? செய்யலாம் சார். கடைக்கு போயிட்டு வரப்போ அவளுக்கு காய்கறி வாங்கிட்டு வந்து கொடுக்கறது, மழையில துணி நனைஞ்சிருந்தா அதை எடுத்துட்டு போய் கொடுக்கறது, இந்த மாதிரி யோசிச்சு பார்த்தா நிறைய மாட்டோம் சார். வெளியில இருந்தாலும் அவளுக்கு எப்படி எல்லாம் சப்போர்ட் பண்றது,
அதெல்லாம் யோசிங்க சார், அதெல்லாம் செய்யுங்க.